அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. மிக விரைவில் உச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவது மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான். அவர் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் மே மாதம் 26ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சபலம் பெறப்போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக இந்த வேளையில் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. குருவின் பார்வை மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு. நீங்கள் விரும்பிய நிகழ்வு தானாகவே நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. காலதாமதமின்றி பல பணிகளை விரைவாக செய்வதோடு மட்டுமல்லாது லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சிறு முயற்சி கூட உங்களுடைய லாபத்தை மேம்படுத்தி கொடுப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாயை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். தடைகள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக இருந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். சப்தமஸ்தானத்தில் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல பின்னடைவு, மன வருத்தம், வேதனை என்று இருந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குடும்பத்தில் இருந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்க
இருக்கிறது. குரு பகவான் உச்சம் பெறும்போது வீண் விரயங்களை உறுதியாகவே தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இடமாறுதல், தொழில் மாறுதல் என மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவே இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்பத்தில் பல மடங்கு முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களை முழுமையாக தவிர்த்தி நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்று அதற்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே இனி வரக்கூடிய ஒரு ஆண்டு காலத்திற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், பொருளாதார நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும், எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையும், உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் சிறப்பாக கைகூடும். விரய செலவுகள் கட்டுப்படுத்துவதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சப்தமஸ்தானம் என்பதால் சொந்த வீடு வாங்கும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து விரும்பி கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல வகையான சிக்கல்கள், சிரமங்கள் விலகும். அனுகூலமற்ற நிகழ்வுகள் கூட அனுகூலமாக மாறுவதோடு தொழில்துறையில் சிறப்பான லாபத்தை மேம்படுத்தும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பின்னடைவுகளை சரி செய்வதோடு உங்களது தனித்திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கை எதிர்பார்த்தபடியே உயர்த்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை மாற்றி அமைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உற்சாகம் குறையாத வகையில் தர்சாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.